இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும் சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 2. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் உண்டு. இன்றைக்கு 2ஆம் பகுதிக்குள் நாம் செல்லுகின்றோம். ஏன் சுத்திகரிக்க வேண்டும்? சாத்தானின் மிகப்பெரிய தந்திரமே தேவ பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய மன கண்களை குருடாக்கி விடுவான். எல்லாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் கூட வேதத்தை நாம் தியானித்து பார்த்தால் அவர்கள் செய்தது அவர்களுக்கு பாவமாவே தெரியாத அளவுக்கு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்து விடுகிறார். ஒரு பாவம் செய்கிறோம், அது பாவம்னே தெரியலங்கும் போது மறுபடியும் இன்னொரு பாவம் செய்கிறோம். அதுவும் பாவம் தெரியலனா இன்னும் பாவம் செய்கிறோம். அந்த பாவம் கூடிக்கொண்டு போய் அந்த நபரை பாதாளத்துக்குள் கொண்டு சென்று விடுகிறது. That's the greatest cunningness of Satan. Right from the beginning of the creation of the world, Satan has done it. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். பாவம் செய்யாதவன் வேதத்தில் யாருமே கிடையாது, இயேசுவை தவிர. ஆனா அவங்க செஞ்சது தப்புன்னே அவங்களுக்கு தெரியாது. நாம செஞ்சது தப்புனே தெரியாம ஒரு தப்பை செஞ்சதுனாலதான் தேவனோடு முகமுகமாய் பேசின மோசேயை கானானுக்குள்ள போக முடியவில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தான் செய்கிறது தப்புன்னே தெரியாததுனாலதான் தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமே ஆகாரை வைத்துக்கொண்டு குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தேவனால் அவளை அனுப்பிவிட சொல்லப்பட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். பாவம்னு தெரியாததுனால அல்லது நாம் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள முடியாததுனால பாவத்திற்கு மேல பாவத்தை செய்து பாதாளத்துக்கு போய் விடுகிறோம். அதை தடுக்கதான் என் இயேசு பிறந்தார்.
நல்லா கவனிங்க. நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த பொழுது பாவத்திற்கு மேல் பாவம் செய்தான். ஆனா அவன் செய்தது பாவம்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. எல்லாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் செய்த தப்பை அவன் வாயாலேயே சொல்லுகிறான். எல்லாம் கவனிங்க. அதை வாசிக்க நம்ம பொழுதுதான் அவன் எப்படிப்பட்ட தீமை செய்தான், அது எவ்வளவு பெரிய பாவம் அவனுக்கே தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். முன்னே நானும் நஸ்டனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். நல்ல கவனிங்க. எவ்வளவு பெரிய தீமை செய்து கொண்டிருக்கிறான். வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தெய்வ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். எப்படி துன்பப்படுத்துகிறான், எப்படி கொடூரமாயே கொலை செய்கிறான். நல்ல கவனிங்க. இப்படி பயங்கரமான தீமைகளை செய்தவன் தாம் தீமை செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் தீமைக்கு மேல தீமை செய்கிறான். வாசிப்போம் 12வது வசனத்தில் இருந்து. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்தில் இருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேயு பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். நல்ல கவனிங்க. நீ யார்? வாசிப்போம். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு அதுவரைக்கும் ஆண்டவரை துன்பப்படுத்தலன்னு தெரியாது. அதுவரைக்கும் தான் ஒரு பெரிய தீமை செய்கிறோன்னு தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கிறான். அவன் செய்கிறது நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறான். இயேசுவை தெரியாததுனால, இயேசுவை அறியாததுனால இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான பல காரியங்களை செய்கிறான். அவனை சந்திக்க இயேசு வருகிறார். ஆனா அது இயேசுன்னு தெரியாது. சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது.
அவனுடைய மன கண்களை திறக்கிற வெளிச்சம் அது. இருளில் இருந்த அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிச்சம் அது. அவன் செய்தது எவ்வளவு பெரிய தவறுங்கிறதை அவனை அறிந்து கொள்ள வைக்கிற வெளிச்சம் அது. அவனுக்காகத்தான் இயேசு பிறந்தார் என்பதை அறிவிக்கக்கூடிய வெளிச்சம் அது. நல்லா கவனிக்க வேண்டாம். That was the one-time incident that happened in his life. That one incident changed his total life. நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்னாரே, அப்ப எந்த இயேசுவுக்கு விரோதமாய் செய்தோமோ அது அவரை துன்பப்படுத்துகிறதுன்னு தெரியாதே. அவன் மனக்கண்கள் திறந்த பிறகு அவன் சொன்ன வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினான். அவர்களில் பிரதான, இதுவரைக்கும் அவன் பாவின்னு தெரியாது. எல்லாம் கவனிங்க. இயேசு பிறந்த நோக்கமே பாவோன்னு தெரியாம செய்து கொண்டிருக்கிறவர்களை அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது ஐயா. இப்படி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான், பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கி வைக்கிறான். இவனுடைய இருதயம், இவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டபடினால பாவத்துக்கு மேல பாவம் செய்கிறான். இவனாவது இயேசுவையே அறியாதவன். நல்லா கவனிங்க. இவனாவது இயேசுவையே நம்பாதவன். ஆனா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவி இது. தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என்று தேவனால் சாட்சி பெற்ற தாவி இது. துணிகரமாய் பாவம் செய்துவிட்டு அந்த பாவம் செய்த உணர்வே அவனுக்கு இல்லை. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். வாசிப்போம். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று
அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த சாட்சியை பெற்ற பின்புதான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வருகிறான். Why God had chosen David? He was a man after the heart of God. அதனால தான் அவனை அங்கே கொண்டு வச்சாரு. சில நேரங்களில் when we do have pride in our heart, நம்ம செய்கிறது தப்புன்னே நமக்கு தெரியவே தெரியாது. நான் ராஜா, I have got all the right to do anything. நல்லா கவனிக்க வேண்டும். அவனுக்கு அவன் செய்தது பாவம்னு தெரியாதனால பாவத்துக்கு மேல பாவத்தை செய்து ராஜா மாதிரி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் ஒழிய நம்ம தேவனுக்கு விரோதமாக எந்த தேவன் என்னை அந்த பதவியில கொண்டு வந்து வைத்தாரோ அந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோங்கிற பயமோ உணர்வோ இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். It was the most grace of God. God had sent him a prophet. Otherwise he would have been in hell. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்? How much important sanctification prayer. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுத்திகரிப்பின் ஜபத்துக்குள்ள நீ போகும் பொழுது எப்படிப்பட்ட தேவ பயம் நமக்கு உண்டாகும், எப்படிப்பட்ட ஞானம் உருவாகும், எப்படி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும், அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தேவனுடைய அடி கடுமையாக இருக்கும். அந்த அடியை வாங்கியும் உணர்வு இருக்காது. அந்த அடி வாங்கியும் உணர்வு இருக்காது. அதனாலதான் சுத்திகரிப்பு. Any loss will not accidentally happen in a person's life. Something went somewhere wrong. எல்லாம் கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் அவன் மீது வைத்த பெரிய கிருபையில நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவன் தண்டனையை சொல்லுகிறதற்கு முன்பாக அவன் செய்தது பாவம்ங்கிறத என்ன பியூட்டிஃபுல்லா உணர வைத்தாருங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That's the wisdom of God. 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தின் பிற்பகுதி. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாது. ஆனா தாவீதுக்கு பொல்லாததா தெரியல.
கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மன கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. Even after committing adultery and murder, he was considered as a person after the heart of God. அதனாலதான் கர்த்தர் நாத்தானை அனுப்பி விடுறாரு. இல்லைன்னா பதவியில் இருந்தவனை தூக்கி வீசி இருப்பாரு. Never underestimate the grace of God. நல்லா கவனிங்க. அவனுக்கு அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்றோ, அது எப்படிப்பட்ட பாவம், அதுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்ற ஒண்ணுமே தெரியாது. அவன் போட்டுக்கு அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிற காரியத்தை வாசித்து பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாயிருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. A beautiful narration. அவனுக்கு இப்போ தான் செய்த பாவம் அறவே தெரியாதனால அவனுடைய மனக்கண்கள் திறக்கலாம். அவன் கொன்னது யாருன்னு அவனுக்கு தெரியாதே. அதை என்ன அழகா சொல்லி கொடுக்கிறார். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல. என்ன பியூட்டிஃபுல் ஐயா. That's the wisdom of God. அவன் செய்தது அவனுக்கு தப்புன்னு தெரியணும். அவன் யார கொன்னான்? வாசிப்போம். அந்த ஐஸ்வர்யவனிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். நல்ல கவனிங்க. அந்த ஐஸ்வர்யனுக்கு நிறைய ஆடு இருக்கு, அதை பிடிக்கல. அந்த தரித்திரனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு மகனை போல அவன் மடியில படுத்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை கொன்று சமைத்து அவனுக்கு கொடுத்தான். வாசிப்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன்
மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன பியூட்டிஃபுல்லான உவமை. உவமை யாருக்கு இந்த ஞானம் வரும்? யாருக்கு வரும்? நீ வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஞானத்தை பார்த்து நீ அசந்து போயிருவ. இப்ப தாவீதுடைய இருதயம் கொதிக்கிறது. அவன் மரணத்துக்கு பாத்திரன். அவன் வாயிலிருந்து தீர்ப்பு வருகிறது. வாசிப்போம். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இரக்கமற்றவன். தாவீதுக்கு அந்த இரக்கம் இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டானே. அவன் வாயிலையே கறக்க வைக்கிறாரு. அவன் வாயிலேயே சொல்ல வைக்கிற அவன் எவ்வளவு பெரிய தப்பு செய்தான். நல்லா கவனிக்க வேண்டும். நீ மறைவிடத்தில் செய்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உலகத்துக்கு தெரியாது. நீ எங்க என்ன பேசுற, நீ என்ன செய்கிற, நீ என்ன எப்படி நடக்கிற, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரை ஏமாற்ற முடியாது. One or other day, either you will have to reap or else you will get the punishment from the Lord. அதை மூடி போட்டுற மாட்டாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பவுலுக்கு கண்ணு ரெண்டும் குருடா போகலைன்னா அவன் செய்தது தப்புங்கிற அறிவே அவனுக்கு வந்திருக்காது. தாவீதினுடைய வாயில் இருந்தே அவன் எவ்வளவு பெரிய தப்பு செய்தான் என்றும் தாவீதினுடைய வாயில் இருந்த தீர்ப்பையும் வர வைக்கிறார். That was his judgment. அவன் நாளை தனியா கொடுக்கணும். யார் அவன்? யார் அவன்? சொல்லு. அவன் மரணத்துக்கு பாத்திரன். மரணத்துக்கு பாத்துக்கணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் சாகணும்னு அர்த்தம். அவன் வாயில தீர்ப்பு வருது. Tell me, who is that person? யார் அவன்? சொல்லு. வாசிப்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். நீ அந்த மனுஷன். என்ன பியூட்டிஃபுல் ஐயா. நீயே அந்த மனுஷன். யாருன்னு கேட்டியே? கொதித்தெழுந்தியே. அவன் மரணத்துக்கு பாத்திரன் சொன்னியே. அவன் இரக்கமற்றவன் சொன்னியே. அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக அவன் நாளத்தினை திருப்பி கொடுக்கணும் சொன்னியே. அந்த மனிதன் நீதான்.
நல்லா கவனிங்க. அது சாத்தானின் செயல்னே தாவீதுக்கு தெரியாது. அது எப்படிப்பட்ட தண்டனைக்குரியது, அது சாத்தானுடைய செயல். உனக்கே இவ்வளவு கோபம் வந்தா நீ செய்தது அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். ஆண்டவர் நாத்தானை அனுப்புனது கிருபையில அனுப்பி விட்டாலும் அவர் கொடுத்த தண்டனையில் அவருடைய கோபம் வெளிப்படும். நல்லா கவனிக்க வேணும். அது இரக்கமற்ற செயல்னு அவன் வாயிலிருந்தே வருகிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீயே அந்த மனுஷன். வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது, இந்த உவமையை சொல்லிவிட்டது ஆண்டவரியா, நான் தான் சொல்ல நினைச்சிடாதீங்க. அதனாலதான் நான் அவருடைய ஞானம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட போய் இப்படி சொல்லு, அந்த உவமையை சொல்லி அவன் செய்த பாவம் எவ்வளவு பெரிய தப்புங்கிறது அவனுக்கு உணர வைத்த பின்பு தண்டனை. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இது போதாதென்றால் இன்னும் உனக்கு தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நல்லா கவனிங்க. உலகத்துக்கு தெரியாதையா, யாருக்குமே தெரியாது ஐயா. இது திரைக்கு பின்னால் நடக்கிற சம்பவம். இந்த பாவம் மறைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குமே தெரியாதுன்னு கம்பீரமாய் நடந்து கொண்டு வருகிறார். இதை சொன்ன உடனே தாவீது எவ்வளவு நடுங்கியிருப்பான்னு தெரியுமா? கர்த்தர் அத்தனையும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய அன்பை இழந்துட்டேனே, இருதயத்துக்கு ஏற்றமுன்னு சொன்னாரே. எல்லாம் கவனிக்க வேண்டும். வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி, நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அப்படி சொல்றாருன்னா இந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து கோபத்தோடு வந்திருக்கிறது என்று அர்த்தம். Understand the anger of God.
இரக்கம் உள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் மீது அந்த இரக்கத்தை காட்ட மாட்டார். நீ ஒளிப்படத்தில் செய்யலாம், எல்லா மக்களையும் நீ ஏமாத்திடலாம். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீ யார்கிட்ட என்ன பேசுற? ஆரோனும் மிரியாமும் வீட்டுக்குள்ளதான் பேசினான். கர்த்தர் கேட்டார். குஷ்டரோகத்தோட போனான். பனிஷ்மெண்ட் உண்டு. தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. நாம செய்கிறது நமக்கு தப்புன்னு தெரியவே தெரியாது. வாசிப்போம். உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், வெளியே தெரியாது. வெளியே மறைச்சுக்கிட்டதுனாலதான் கம்பீரமா நடந்தான். நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். தாவீது செய்த காரியம் தேவனை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருந்தால் அவரிடத்தில் இருந்து கோபத்தோடு வார்த்தைகள் வெளியே வரும். உலகத்துக்கு மறைச்சான், ஆனா தேவன் பாப்பாருங்கிற ஞானம் இல்லை. உலகத்துக்கே மறைத்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் தண்டனையோடு கூட சொல்லி காட்டும் போது தாவீது வெலவெலத்து போயிருப்பான். ஆண்டவருடைய அன்பைத்தான் அவன் ருசி பார்த்தது உண்டு. அவரு கோபப்பட்டு பேசி பார்த்திருக்கவே மாட்டான். நடுக்கம் அவனை ஆட்கொண்டது. வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அடுத்த வசனம். ஆனாலும் எந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. நான் பிரசங்கம் பண்றேன், நான் பரிசுத்தத்தை பத்தி பேசுறேன். நான் கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இவன்லாம் ஒரு மனுஷனா? எவ்வளவு அழகா பலிபீடத்தில் இருந்து நடிக்கிறான். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு, இதுதானா? கேட்பானா கேட்க மாட்டாளா? தேவனுக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான் சாட்சி கொடுத்தாரு, இதுதான் சாட்சியா? அநேக நேரங்கள்ல when we pass through criticism, we never understand where we have made fault or sin. Instead, we get angry with the people, those who criticize us. நல்ல கவனிங்க. உன்னை குற்றப்படுத்தி பேசுறானா, உன்னை பரியாசம் பண்ணி பேசுறானா, எங்க தப்பு செய்தாய் சரி பண்ண, எங்க தப்பு செய்தாய் சரி பண்ணாத. நல்லா கவனிக்க வேண்டாம். இழந்ததுக்கு அப்புறம் அழுது பிரயோஜனம் கிடையாது. அவன் சொல்றான், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க உன்னை குறித்து சாட்சி கொடுத்தாரே, உன்னை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரே, நீங்க உலகம் தூஷிக்குமே, நம்ம நினைக்கிறோம் அவங்க அதை சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களே, நெவர். அவங்க அதையும் இவங்க அதையும் சொல்லலை, அதில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. No one knows. No one knows. பியூட்டிஃபுல்லா தாவீதுக்கு உணர வைக்கிறான். தாவீதை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை கொடுத்து அவன் தப்பு செய்யும் போது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. நல்லா கவனிங்க. தாவீது செய்த பாவத்திற்கு அவன் சொன்ன தீர்ப்பே அவனுக்கு தண்டனையாய் வந்தது. அதெல்லாம் கவனிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மரணத்திற்கு பாத்திரன். வாசிப்போம். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நாலத்தனையாக, நல்ல கவனிங்க, நாலத்தனையாக திரும்ப செலுத்தணும்னு சொல்றாரு. அவன் வாயிலிருந்து வருது. அவன் மரணத்துக்கு பாத்திரன், அவன் நாலத்தனையா கொடுக்கணும்னு சொன்னதுனால தாவீதுனுடைய 4 பிள்ளைகள் பரிதாபமாய் மரித்தார்கள். அவன் தீர்ப்பையே அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். எப்படி 4 பேர் மரிச்சாங்க? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அது வியாதிப்பட்டு, வசனம் எப்படி சொல்லுது பாருங்க,
உயிருக்கு கேவலமாக இருந்தன்னு அர்த்தம், உயிருக்கு போராடி கொண்டிருக்குன்னு அர்த்தம். 18வது வசனம், 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7வது நாள் ஆள் அவுட்டு. ஒன்று அவுட்டா அது கர்த்தரால் அடிக்கப்பட்டு செத்தது, இயற்கை மரணம் அல்ல. 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். அவள் மீது தாவீதின் குமாரன், யார் அவன்? அம்னோன்கிறவன் தாவீதின் குமாரன். 28வது 29வது வசனம். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லியிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். தாவீதின் குமார் அடுத்தவன் கொலை செய்யப்பட்டான். இயற்கை மரணம் இல்லை. இந்த காரியத்தை இவன் செய்தபடினா அவன் மரணத்துக்கு பார்க்கிறேன். தீர்ப்பாங்கிறது வந்திருக்கியா? 2 பிள்ளை இறந்துருச்சு. நம்பர் 3, 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். தாவீதினுடைய மகன் தான் அப்சலோம். அடிச்சு கொண்டாங்க ஐயா. இயற்கை மரணம் இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24, 25. இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அதோனியா அவனும் செத்தான். தாவீதுடைய பிள்ளைவன். 4 பேர் செத்தான். அல்ல கவனிங்க. துணிகரமா செய்த பாவத்துக்கு தண்டனை. இந்த 4 பேருமே இயற்கையாய் சாகல. பிறந்த உடனே ஒன்று கர்த்தரால் அடிக்கப்பட்டு செத்தது. மற்ற 3 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். தாவீதுக்கு நாத்தான் வந்து சொன்ன உடனே இருதயமே நின்று போயிடுச்சு. தேவ சமூகத்தில் கதறுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய வருகையில போகணும்னா அவரை மாதிரி மாறணும். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்ற நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய எவனோ அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல
தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்படின்னா தேவன் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட சுத்திகரிப்பா இருக்க வேண்டுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்படின்னா அந்த சுத்திகரிப்புங்கிறது தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். ஏனோ தானோங்கிற ஒரு சுத்திகரிப்பு அல்ல. தாவீது நடுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி 7 நாள் அவன் சாப்பிடல. 7 நாள் அவன் சாப்பிடல. பதிலுக்காக பாவரிக்கை செய்து பதிலுக்காக காத்திருக்கிறான். அந்த பிள்ளை பிழைச்சிராதா? அந்த பிள்ளை பிழைச்சிராதா? அப்ப தாவீது செய்த சுத்திகரிப்பு என்ன? சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 1 முதல். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிப்புன்னு சொன்னா ஒரு பாவமும் ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு பாவமும் ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது. என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியாண்டவரே. வாசிப்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. அது வரைக்கும் அந்த பாவமே தெரியல. நீங்க நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்தை நினைத்து அழுகிறான். அந்த பாவம் என் கண்களுக்கு முன்பாக எப்போது நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாவத்தை அறிக்கை செய்கிறான். சுத்திகரிப்பினுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட், the important part of sanctification is to confess your sin. Never hide, never hide. உன் பாவத்தை நீ மறைச்சிட்டீன்னா மன்னிப்பு கிடைக்காது. இந்த பாவத்தை நான் அறிக்கை எடுக்கிறேன். வாசிப்போம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த வர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இப்பதான் தெரியுது என் இருதயத்தில் உண்மை அவள் எதிர்பார்க்கிறேன். அந்த உண்மை இல்லையே தாவிட்ட. ஒரு தேசபக்தி உள்ளவனை கொண்டு போட்டானே. தன் கையில கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை கெடுத்துட்டு விட்டானே. சாதாரண பாவம் இல்லையா அது? அவன் கையில கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பாதுகாக்க வேண்டியவன் பாழாக்கி விட்டான். அழுகிறான். வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மடையிலும் வெண்மையாவேன். அன்றைக்கு ஈசோப்புன்னு சொல்றான்.
இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஈசோப்பும் கிடையாது, கீசோப்பும் கிடையாது. புதிய ஏற்பாட்டின் சுத்திகரிப்பு என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7 முதல் 9. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தத்துல தான் சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். அவருடைய ரத்தம் தான் சுத்திகரிக்கும். வாசிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்குள்ள உண்மை இல்லைன்னு அர்த்தம். ட்ரூத் அது மன்னிக்கப்படாது. பாவத்தை மன்னிச்சிட்டா மன்னிக்கப்படாது. அதனால தான் நீதிமொழியில் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீ உன் தாய்க்கு மறைச்சிடலாம், உன் தகப்பனுக்கு மறைச்சிடலாம், உன் சிநேகிதிக்கு நீ மறைச்சிடலாம், அவருக்கு மறைக்க முடியாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்ப அந்த தாவீது அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறான். அந்த பாவத்தை அறிக்கை செய்யும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 8வது வசனத்தில் இருந்து, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். நல்ல கவனிங்க. சந்தோஷத்தை இழந்துட்டான். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். பாவம் தெரியாத வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு அந்த பாவம் தெரிஞ்சவன சந்தோஷம் போயிருச்சு. அவர் மன்னிச்சா மட்டும்தான் சமாதானம் வரும். எந்த பாவமுமே அவர் மன்னிச்சா மட்டும்தான் சமாதானம் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லலாம். வாசிப்போம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆண்டவரே, இந்த இருதயம் சுத்தம் இல்லையே, கழுத்தர்றான். ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. A beautiful confession. வாசிப்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். பயப்படுறான். ஐயோ, இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு, என்னை ஓரங்கட்டிடக்கூடாது, அவரை விட்டு என்னை தள்ளிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீர் ஆண்டவரே. எந்த அளவுக்கு அந்த சுத்திகரிப்பு பயத்தோட இருந்தா இந்த ஜபத்தை சொல்லுவான். பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீர் ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்லாம போயிடுவேன், நான் ஒண்ணு இல்லாம போயிடுறேன். பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீரோ, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீர் ஆண்டவரே. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறான். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிறான். எனக்கு திரும்பியும் தாங்க ஆண்டவரே, எனக்கு திரும்பியும் தாங்க ஆண்டவரே. 17வது வசனம். தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர்னா எந்த அளவுக்கு ஒட்டைக்கப்பட்டு அழுதிருப்பான், எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் இருதயத்தை கொட்டியிருப்பான்.
எந்த அளவுக்கு தேவ பயத்தோடு கூட அந்த பாவத்தை அறிக்கை செய்திருப்பான். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நாத்தான் சொன்னான், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நாத்தான் சொன்ன, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த சுத்திகரிப்புக்கு அப்புறம் தாவீது எப்படி வாழ்ந்தான்? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். சாகு வரைக்கும் பாவம் செய்யல. அதுக்குதான் சுத்திகரிப்பு. அதுக்குதான் சுத்திகரிப்பு. நல்ல கவனிங்க. இனிமே நாம எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? தாவீதுக்கு அவன் செய்தது பாவனே தெரியல. ஆனா நம்முடைய பாவம் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். நாம் செய்த குற்றம் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதை தெரியப்படுத்தி தான் நம்ம சுத்திகரிக்க முடியும். அப்படின்னா நாம எப்படி சுத்திகரிக்கணுங்கிறத உங்களோடு கூட பேசுவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நாம எப்படி சுத்திகரிக்க? எவ்ரிடே sanctification is not one time process. It's a lifelong process. Every day, every moment, have to sanctify yourself. You will be corrupted in your mind. You will be corrupted in your heart. You will be corrupted in your whole body. Have to confess and sanctify. It's important. எப்படியெல்லாம் பாவம் உண்டாகும், அதை எப்படி நம்ம அறிக்கை செய்தா அவர் மன்னிப்பார். நாம செய்த பாவம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லி தருவேன். அல்லேலூயா.